ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அவதார் த லாஸ்ட் எபிசோட் இந்த சீசன் 1 எபிசோட் 20 தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்துருந்தா தான் இந்த எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ வந்துட்டு போன எபிசோட் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. சேனலுக்கு நியூ கமெண்ட் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் எடுத்தவொடனே கட்டாரா இருந்துக்கிட்டு அவன் தொலைஞ்சு போயிருப்பான், நான் நம்ப முடியல. அவன் எங்கே போயிருப்பான்னு தெரில. சரி விடு, உன்னால் முடிஞ்சதை நீ வந்துட்டு பண்ணல. அவன் எங்கே போயிருப்பான், வா அவனை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படி சாக்கரை வந்து சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போக, நீ இங்கே இரு மோமோ, ஆங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆங்கை தேடி போகிறாங்க. அப்படியே இந்த சைடு சூக்கு வந்துக்கிட்டு ஆங் எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். உடனே ஆங் பார்த்தா வந்து ஆவிகள் உலகத்தில் வந்து இருக்கான். அப்படி அவன் அந்த ஆவிகள் உலகத்தில் இருக்கும்போது ஒரு குரங்கை வந்துட்டு தியானம் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். பெரியவரே, நான் அந்த ஆவிகளை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்க, இங்கேருந்து போயிடு, நீ இன்னும் இங்கேருந்து போகலையா, போகலை, இந்த மின்மினி பூச்சியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போ, அது உனக்கு உதவியாக இருக்கும் அப்படி சொல்ல, அவனும் மின்மினி பூச்சியை பிடிக்கிறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டான். அப்படி அவன் கீழே விழுந்து தண்ணியில் வந்துட்டு அவதார் ரோக்கு வந்து தெரிகிறாரு. எப்படி இருக்கா ஆங், அவதார் ரோக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த சைடு சூக்கு இருந்துக்கிட்டு ஆங்கை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பனிக்கட்டிலாம் வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். அப்படியே அவன் தப்பிச்ச உடனே அங்கே உள்ள கொக்கையை வந்து பார்க்குறான். அப்பாடி ஒரு வழியாக இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கை வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் கையெல்லாம் கட்டி போடுறான். இதே சமயத்தில் ஆங்கத்துக்கிட்டு அவதார் ரோக்கோ, மக்கள் எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்க, நான் கடல் ஆவிகளை வந்துட்டு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல, நிலாவும் கடலும் பழமையான ஆவிகள், அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, நீங்கள் வேற ஏதாச்சும் வழி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ஆவி இருக்குது, அது என்ன, அது வந்துட்டு ரொம்ப கொடூரமானது, தீமையானது, அதில் வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸை வந்துட்டு காட்டவே கூடாது, முக்கியமாக உங்களோட பயத்தை வந்துட்டு காட்டக்கூடாது, அதில் வந்துட்டு நீ உறுதியாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஆங் வந்துக்கிட்டு சரி அப்படி சொல்கிறான். அப்படியே இந்த சைடு சாக்கர் எல்லாரும் வந்துட்டு ஆங் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆங் வந்துட்டு கிடைக்கல. உடனே கட்டாரா வந்துட்டு சோகமாகறா. அப்படியே இந்த சைடு சூக்கு வந்துக்கிட்டு நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை, இந்த பனிப்பொழிவால் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியல, உனக்கு என் தங்கச்சி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு பிறந்தப்ப எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சு, அவளை பிறந்தப்ப எல்லாருமே அதிர்ஷ்டக்காரின்னு சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் அதிர்ஷ்டம்லாம் வேண்டாம், ஏன்னா வாழ்க்கையோட போராட்டம் தான் எனக்கு பலத்தை கொடுத்துருக்கு, நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க வச்சிருக்கு, இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்ட்டு சூக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சைடு ஃபயர் பண்டர்ஸ் இருந்துக்கிட்டு வாட்டர் பண்டர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே இந்த சைடு ஐரோ இருந்துக்கிட்டு நமக்கு ரொம்ப நேரம் குறைவாக இருக்குது, இதுதான் நமக்கு நல்ல சமயம், அவங்கள ஈஸியாக வந்துட்டு நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்புறீங்களா, நான் அந்த நல்லாவியை வந்துட்டு அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஐரோ இருந்துக்கிட்டு அது எப்படி முடியும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது வேகமாக யான் இருந்துக்கிட்டு அதை நடக்க நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வந்தான். வேகமாக கமாண்டர் ஜா இருந்துக்கிட்டு அவன் தள்ளி விட்டாரு. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நான் சின்ன வயசில் ராஜா கிட்ட வேலை பார்த்தேன். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாதாளத்தில் ஒரு லைப்ரரியை கண்டுபிடிச்சேன். அந்த லைப்ரரியில் கடலையும் நிலாவையும் பற்றி தெளிவாகவே போட்டுருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஆவிகள் எங்கே இருக்கிறதையும் தெளிவாக போட்டுருந்துச்சு. அதை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஐரோ வந்துக்கிட்டு ஆவிகள் கூட அப்படி விளாடாத அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் ஆவிகள் மேலே பரிதாபம் கட்டுறது எனக்கு புரியுது, ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்களே ஆவிகளை தேடி போனதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 ஆவிகளும் அந்த உலகத்தோட ஐக்கியமாயிருச்சு, இதனால் இந்த ஏற்படுற விளைவுகள்லாம் நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஜென்ரல் சார் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த சைடு ஆங் இருந்துக்கிட்டு ஆவிகள் உலகத்தில் அவதார் ரோக்கோ சொன்ன அந்த ஆவியை தேடி போயிட்டு இருந்தான். உடனே அவன் அங்கே உள்ள ஒரு கோகோல வந்துட்டு போக, ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா, நான் இங்கே ஒரு ஆவியை தேடி வந்திருக்கேன். உடனே அந்த ஆவி இவன் பக்கத்தில் வருது. அந்த உடனே ஆங் இருந்துக்கிட்டு எந்த வித ரியாக்ஷனும் வந்துட்டு காட்டாமல் இருக்கான். அவனை பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம், நன்றி, நீதானே என்னோட பழைய நண்பன் அவதார், என்னை உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியாமல் போகுது, போன ஜென்மத்தில் நீதானடா என்னை வந்து கொன்னேன் அப்படின்னு கேட்க, நான் எதுக்காண்டி உங்களை வந்துட்டு கொன்னேன், ஏன்னா உனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க முகத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி அவன் ஃபேஸ் வந்துட்டு மாற்றி சொல்ல, சரி நம்ம எதுக்கு பழைய விஷயத்தெல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு, இப்போ இத்தனை நாள் கழிச்சு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் கடல் நிலா ஆவிகளை தேடி வந்திருக்கேன். ஓ, நீ அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறியா, அது ஒன்றும் சுலபமான விஷயம் இல்லை, நமக்கும் இயற்கைக்கு ஒரு பந்தம் இருக்குது, அதை மாதிரி நீ வந்து புரிஞ்சுக்கணும், சரி தயவு செஞ்சு எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓ அவங்களோட உதவி வந்துட்டு உனக்கு தேவைப்படுதா, அதுக்கு முன்னாடி சாமுராய் வந்துட்டு அவனை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு. புரிகிற மாதிரியா, அவங்க எப்பயும் ஒருத்தவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க, எப்படின்னா பூமியும் வானமும் மாதிரி, அமாவாசையும் பௌர்ணமி மாதிரி அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த மீன்கள் தான் ஆவிகள்ன்ட்டு. அந்த குயின் பீஸ் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அதுதான் வந்துட்டு ஆவிகள் அப்படின்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். உடனே ஆங் வந்துக்கிட்டு அவதார் ரோக்கிட்ட நம்ம வேகமாக போய் அவனை ஆவிகளை காப்பாற்று அப்படின்னு சொல்ல, உனக்கு உன்னோட நன்மை ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா அந்த பேண்டா வருது. வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இதே சமயத்தில் ஃபயர் பெண்டர்ஸ் இருந்துக்கிட்டு வாட்டர் பெண்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. வாட்டர் பெண்டர்ஸ் இருந்துக்கிட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம பாக்கு இருந்துக்கிட்டு அங்கே உள்ள ஃபயர் பெண்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவங்க இப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க கமாண்டர் ஜா இருந்துக்கிட்டு இந்த மேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போகிறோம், நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சைடு ஆங் இருந்துக்கிட்டு அந்த பேண்டா மேலே வந்துட்டு இருக்க, அது எங்கே ஆரம்பிச்சோ அங்கேயே வந்துட்டு குட்டி வந்துருச்சு. சரி நான் இங்கே எப்போ மறுபடியும் வர்றது அப்படின்னு கேட்க, அது உடனே நிஜ உலகத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருச்சு. அப்படியே இந்த சைடு ஆங்கு நிஜ உலகத்துக்கு வர ஆரம்பிச்சுதான். மோமோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க வர,
என்னடா இது என்னால் தொட முடியல அப்படின்னு சொன்னோடனே அவனோட சோல் இருந்துக்கிட்டு அவன் உடம்ப தேடி வந்துட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கட்டாரா பார்த்துட்டு அது ஆங் அப்படின்னு சொல்ல அவங்களும் வேகமாக அதை பின்தொடர்ந்து போக ஆரம்பித்தாங்க. ஆங் கண் விழிக்க நீ எந்திரிச்சிட்டியா அப்படி சூக்கை வந்து கேட்டுட்டு இருந்தான். ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் காற்று சக்தியை யூஸ் பண்ணி அங்கேருந்து அப்படியே புளிமரம் தப்பிச்சிட்டு இருந்தான். நீ தப்பிக்கிறதுக்கெலாம் இந்த சக்தியெல்லாம் போதாது அப்படி சொல்லிட்டு இருக்க. கட்டாரா சாக்கர் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நீ சண்டை போறக்கு வந்திருக்கியா அப்படின்னு கட்டாரா கேட்க அது வேற இது வேற சூக்கு அப்படின்னு கட்டாரா சொல்லிட்டு சூக்கை அடிச்சிட்டா. உடனே சாக்கர் ஆங்கோட கயிறு அவுத்துட்டு இது இளமனதான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம வேகமா போய் அவனை ஆவிகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆங் வந்து வேகமா ஆப்ப மேலே ஏற இவனை எப்படி விட்டுட்டு போயிட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சாக்கரை சொல்ல இல்லை நான் அவனை வந்துட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனையும் கூட்டிட்டு அவன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த சைடு கம்ப்ளர் ஜார் இருந்துக்கிட்டு அந்த வெள்ளை மீனை பிடிச்சி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அடைக்க ஆரம்பிச்ச உடனே நிலா கலர் எல்லாமே சிவப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த வானமே வந்துட்டு சிவப்பு கலரில் மாறினால அங்கே வாட்டர் பெண்டர்ஸால் வந்துட்டு வாட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணவே முடியலை. உடனே இருந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க எனக்கும் தான் தலைவலிக்குது ஆங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இருந்துக்கிட்டு எனக்கும் அந்த நிலாவுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எல்லா குழந்தைகளும் பிறந்தப்போ அழுவும், ஆனால் நான் மட்டும் அழாமல் இருந்தேன். டாக்டர்ஸ் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, உங்கள் மக சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே எங்கள் அப்பா நிலாவின் ஆவிகள் கிட்ட வேண்டிக்கிட்டு என்னை ஒரு பௌர்ணமி நாள் அப்போ அந்த பௌர்ணமி வெளிச்சத்துக்கிட்ட வச்சாரு. அப்போ என் முடி நிறம் மாறிச்சு. நான் உடனே அழ ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க. அதனால தான் எனக்கு நிலாவோட ஞாபகத்துக்குமா ஈவ் பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு கம்ராஜா இருந்துக்கிட்டு அந்த நிலாவை அழிச்சப்புறமே என்னையே வந்துட்டு சேரும், என்னை எல்லாருமே வந்துட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே மோம வந்துக்கிட்டு அவன் மூஞ்சியில் வந்துட்டு பட ஆரம்பிச்சு இதை யாராச்சும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உனக்கு என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்துட்டு அடிக்க வர நிறுத்து இந்த ஆவியை நான் அழிக்க தான் போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ட்ரைப் மக்களையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஆவிகளை அழிக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, நமக்கும் தான் பாதிப்பு, ஏன் ஒட்டுமொத்த உலகமும் சத்தியம் வந்துட்டு இழந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஐரோ இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறது உண்மைதான், இந்த ஆவியை அழிக்கிறது மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே பாதிப்பு, ஏன்னா அந்த ஃபயர் நேஷனுக்கும் அந்த நிலா வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆவிகளுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உனக்கு 10 மடங்கு விளைவுகள் நான் உனக்கு ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல. உடனே கமாண்டர் ஷா இருந்துக்கிட்டு அந்த மீனை வந்து வெளியே விட்டார். அப்படி வெளியே விட்டாருன்னு பார்த்தா உடனே ஃபயரை வந்துட்டு ஏற்படுத்திட்டாரு. அந்த மீன் செத்த உடனே நிலா வெளிச்சமெல்லாம் போயிடுச்சு. உடனே ஐரோ வந்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சாரு. இதை பார்த்துட்டு வேகமாக கமாண்டர் ஷா பயந்து ஓட அங்கே பார்த்தா சூக்கவும் வந்துட்டு ஓடிட்டான். உடனே ஐரோ வந்துக்கிட்டு அந்த மீனை வந்துட்டு எடுக்கிறாரு. உடனே இருந்துக்கிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை, எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்ல. இன்னும் எதுவும் முடியல அப்படின்னு ஆங் இருந்துக்கிட்டு அவதார் ஃபார்முக்கு மாறி அந்த குளத்துக்குள்ளே இறங்கி அந்த கடல் ஆவிகளோட சேர்ந்து ஒரு மீனை வந்துட்டு உருவெடுக்கிறான். இப்படி இவன் கடலாவி மீனை உருவெடுத்த பிறகு அங்கே உள்ள எல்லா ஃபயர் பெண்டர்ஸையுமே அடிக்கிறான். இப்படி இவன் அடிச்சுட்டு இருக்க இதே சமயத்தில் கம்டர்ஸாக இருந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது சூக்கை வந்துட்டு ஃபயரை வந்து விட்டான். நீ தானே என்னை கொல்ல ஆள் அனுப்புனது அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் அது நான் தான், நீ தானே அந்த ப்ளூ மாஸ்க், அதுவும் இல்லாமல் அவதாரை தப்பிக்க விட்டதும் நீ தான் அப்படின்னு சொல்லவுடனே எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு கட்டாரா இருந்துக்கிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அது ரொம்ப செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஐரோ வந்துட்டு யூவை பார்த்துட்டு இல்லை ஆவியால் நீ தொடப்பட்டிருக்க, அதோட உயிர் உனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆமாம் அதுக்கு நான் இப்போ வந்து உயிர் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல. உடனே சாக்கர் இருந்துக்கிட்டு வேண்டாம் இது என்னோட கடமை சாக்கர், நீ வந்துட்டு போகக்கூடாது, உங்கள் அப்பா கிட்ட நான் வந்துட்டு உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன், நான் போய் தான் ஆகணும் சாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக போய் அந்த மீனுக்கு வந்துட்டு உயிர் கொடுக்குறா. இல்லை அவள் இறந்துட்டா அப்படின்னு சாக்கர் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த மீன் இருந்துக்கிட்டு மறுபடியும் அந்த குளத்துக்குள்ளேயே போயிடுச்சு. உடனே யூ வந்து ஆவியாக மாறி சாக்கர்கிட்ட வந்து உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன் சாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சிடுறா. இவன் மறைஞ்ச உடனே நிலா வெளிச்சம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே இந்த சைடு ஆங் இருந்துக்கிட்டு எல்லா ஃபயர் பெண்டர்ஸையுமே அடிக்க ஆரம்பித்தான். எல்லா ஃபயர் பெண்டர்ஸோட கப்பலையும் வந்துட்டு அவன் அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபயர் பெண்டர்ஸ் கப்பல் வந்து எல்லாமே போக ஆரம்பிச்சு. உடனே அவன் நிலா வெளிச்சத்தை பார்த்த உடனே அந்த ஆவி இருந்துக்கிட்டு அவனை ஒரு இடத்துல விட்டுட்டு கமாண்டர் ஷாவை வந்துட்டு பிடிக்க போச்சு. அப்படி பிடிக்க போன உடனே சூக்கோ இருந்துக்கிட்டு கமாண்டர் ஷாவை வந்துட்டு அப்படியே காப்பாற்றணும்னு நினச்சான், ஆனால் முடியலை. ஒரு வழியாக போர் வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு. உடனே பாக்கு இருந்துக்கிட்டு நான் சவுத்து பக்கமாக போகலான்னு நினைக்கிறேன், அப்போ தான் என்னை யாரும் தொட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஆங் என்ன செய்வான் அப்படின்னு கட்டாரா வந்து கேட்க அவனுக்கு வந்து நீ தான் சொல்லி தரணும் கட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சைடு வாட்டர் டைப் தலைவர் இருந்துக்கிட்டு சாக்கர்கிட்ட இது இப்படி நடக்கும்னு எனக்கு எப்பயே தெரியும், அவன் நிலா ஆவியாக மாறிட்டா, இது ரொம்ப பெருமையாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த சைடு ஐரோ இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் அவதாரை பிடிக்க முயற்சி பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ கண்டிப்பாக வந்துட்டு ஓய்வு எடுத்தே ஆகணும், எல்லா மனுஷனுக்கும் ஓய்வுங்கிறது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் ஆங் இருந்துக்கிட்டு கட்டாரா வந்துட்டு ஹக் பண்ண ஆரம்பித்தான். ஹக் பண்ணிட்டு என்ன பார்க்குற மோமோ நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அடுத்த பயணத்துக்கு வந்து தயாராக ஆரம்பித்தாங்க. அப்படியே இந்த சைடு ஃபயர்லார்டு இருந்துக்கிட்டு உன் சகோதரன் ரொம்ப கோலை,
ஆனால் நான் உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இதோட இந்த சீசன் 1ங்கிறது முடிஞ்சுச்சு. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், சீசன் 2 கூட இருக்குது. நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இதில் உள்ள எல்லா எபிசோடும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு ஃபில்லர் மாதிரி தோணிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்களா, கடைசியில் கூட 7வது எபிசோடில் உள்ள பேண்டாவை இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் உள்ள எல்லாமே ஃபில்லர் எபிசோடே கிடையாது. ஒரு இதில் ஒரு இது கனெக்ட் ஆக தான் செய்யும். ஓகே, பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.